கூலிக்கிரயம் என்று சொன்னால் என்னன்னு சொன்னால், ஒரு உற்பத்தி செயற்பாட்டுல நாங்க ஈடுபட்டு கொண்டிருக்கிற போது அந்த ஊழியனால அர்ப்பணிக்கப்படுகின்ற உழைப்புக்காக வேண்டி வழங்கப்படுகின்ற ஒரு கொடுப்பனவைத்தான் நாங்க சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? கூலிக்கிரயம்னு சொல்லுவோம். அதாவது பாருங்க, நான் அந்த விஷயத்தை மார்க் பண்ணிக்கிறேன். ஊழியர்கள் தம்மால் அர்ப்பணிக்கப்படும் உழைப்பின் சார்பாக, அதாவது ஒரு ஊழியன் உற்பத்தி செயற்பாட்டுல ஈடுபடும் போது அவர் அறிவு, அவர் திறன், அவர் ஆக்கம் எல்லாத்தையும் உற்பத்தி செயற்பாட்டுல ஈடுபடுத்துதான் உற்பத்தியை பெற்றுக்கொள்றார். அந்த உற்பத்திக்காக வேண்டி வழங்கப்படுகின்ற கொடுப்பனவை தான் சொல்றது கூலின்னு சொல்லி. உதாரணமா இஸ்லாஹியாவுல நாங்க எல்லாம் டீச் பண்ணி இஸ்லாஹியாட வேலை எல்லாம் செய்யறதால எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு பேர் என்ன? கிடைக்கிறதுக்கு பேர் என்ன? கூலி சம்பளம். சம்பளம் அல்லது கூலி அல்லது வேதனம். அப்ப இதைத்தான் நாங்க சொல்றது கூலிக்கிரயம். அப்ப ஏன் என்ன தேவை இருக்குது கூலிக்கிரய கட்டுப்பாடு என்று படிக்கணும்னு சொன்னால், உதாரணமாக இஸ்லாஹியால ஒரு ஸ்டாஃப் இருந்தா ஓகே. இப்ப நிறைய ஸ்டாஃப் இருக்கிறதால இவங்கள சம்பள கட்டுப்பாட்டை மேற்கொள்ள தேவை ஒன்று இருக்குது. அதுக்காகத்தான் இந்த கூலிக்கிரய கட்டுப்பாடு நாங்க செய்யறது. நாங்க பார்ப்போம் அதுல என்ன வரும்னு சொல்லி. சரி, அப்ப உங்களுக்கு விளங்கிட்டா இப்ப கூலிக்கிரயம் என்னண்டு? அப்ப கூலிக்கிரயம்னு சொல்லி, கூலிக்கிரயம்னா ஊழியரால அர்ப்பணிக்கப்படுகின்ற உழைப்புக்காக வேண்டி வழங்கப்படுகின்ற கொடுப்பனவாக தான் நாங்க சொல்லுவோம். கொடுப்பனவ சொல்லுவோம் கூலிக்கிரயம் சொல்லி. அடுத்தது பாருங்க, இரண்டாவது பின்வருவன கூலிக்கிரயத்தில் உள்ளடக்கப்படுகின்றது. அப்போ பின்வருவன கூலிக்கிரயத்தில் உள்ளடக்கப்படுகின்றது. சரிதானே? அப்போ இது என்னன்னா, அப்போ ஒருத்தர் சம்பளத்துக்குள்ள என்ன எல்லாம் வரப்போகுது. இப்ப நான் சம்பளம் பெற்றேன்னு சொன்னா இந்த சம்பளத்துல என்ன கேட்டகரி எல்லாம் மீக்கிட்டு பார்ப்போம். அதுல ஒன்றுதான் ஊழியரின் அடிப்படை சம்பளம். ஊழியரின் அடிப்படை சம்பளம். இது வந்து பிக்ஸட். உதாரணமாக பேசிக் சேலரின்னு சொல்லி ஒரு அமௌண்ட் ஒன்று இருக்குது. அந்த பேசிக் சேலரி, அந்த அடிப்படை சம்பளம் எதன் அடிப்படையில தீர்மானிக்கப்படும் சொன்னால், ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரத்தை அடிப்படையாக கொண்டுதான் அந்த சம்பளம் தீர்மானிக்கப்படும். அது கவர்மெண்டால தீர்மானிக்கப்படுறது கவர்மெண்ட் அடிப்படை சம்பளம், பிரைவேட் நிறுவனத்துல தீர்மானிக்கப்படுறது பிரைவேட் நிறுவனத்துல சம்பளம். ஆனா அடிப்படை சம்பளம் இவ்வளவு தான் கொடுக்கணும்னு சொல்லி எந்த ரூல்ஸும் இல்ல. அது நிறுவனத்தை பொறுத்து என்ன செய்யும், அமைப்புகளை பொறுத்து மாறுபடும். ஆனால் சம்பள சலரி சீட்ல, சம்பள பட்டியல்ல அடிப்படை சம்பளம்ங்கிற ஒரு விஷயம் கட்டாயம் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கும். அதே நேரம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த அடிப்படை சம்பளத்துக்கு தான் எப்போதுமே இபிஎஃப் இடிஎஃப் கணிப்பீடு செய்யணும். சரியா? கொஞ்சம் எதுக்கு கணிப்பீடு செய்யணும்? இபிஎஃப் இடிஎஃப் எப்போதுமே அடிப்படை சம்பளத்தை கணிப்பீடு செய்யும். கொஞ்சம் லைன்ல இருங்க. ஹலோ, பேசுங்க. நீங்க உங்க நம்பரை தாங்க, நான் உங்களுக்கு நாளைக்கு பேசுறேன். இந்த நம்பருக்கு கால் பண்ணுவாங்க. சரி, ஓகே. சரியா? அப்போ அடிப்படை சம்பளம் எனக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். அடிப்படை சம்பளத்துக்கு தான் இபிஎஃப் இடிஎஃப் எல்லாம் கணிப்பீடு செய்யறது. நாங்க இபிஎஃப் இடிஎஃப் எல்லாம் எப்படி கணிப்பீடு செய்யறதுன்னு பார்ப்போம். சரியா? எங்க முஸ்னி போய்தான் அவன் என்னடா அவன் நிப்ராஸ் மைக் ஆன் பண்ணி ஓபன் வச்சிருங்க. என்ன செய்யறான்னு சரியா?
அவனுக்கு மைக் வேலை செய்தில்ல போல. அவனுக்கு நிஃபாஸ் மெசேஜ் போடுங்கவா, பேசுறது வழங்க மெசேஜ் போடுங்க. சரி, ஓகே. அப்ராஸ் சொல்லுங்க சார். அப்போ எப்போதுமே அடிப்படை சம்பளத்துக்கு தான் நாங்க என்ன செய்ய போறோம், இபிஎஃப் ETF. சரியா? அடுத்தது மேலதிக நேர வேலை கொடுப்பனு சொல்றது, ஒரு ஊழியன் அவனுக்கு நிர்ணயிக்கப்பட்ட கட்டாயம் வேலை செய்ய வேண்டிய மணித்தியாலத்தை விட அதிகமாக வேலை செஞ்சால் அதுக்கு சொல்றது என்ன, மேலதிக நேரம் கொடுப்பணும். உதாரணமாக எனக்கு எங்களோட நிறுவ இஸ்லாஹியால 6 hour வேக், ஆனா நான் 10 hour வேலை செஞ்சுக்கின்றால் ஓவர் டைம் எவ்வளவு மேலதிக நேரம்? 4 மணி. அப்ப அதைத்தான் சொல்றது மேலதிக நேர கொடுப்பனவுன்னு சொல்லுவோம். சரி, மேலதிக நேர கொடுப்பனவு எப்போதுமே அடிப்படை, அதாவது சாதாரண சம்பள கூலிக்கு தானே, சாதாரண அடிப்படையோ இல்ல சாதாரண அடிப்படை. உதாரணமாக ஒரு மணித்தியாலத்துக்கு 300 ரூபான்னு வைங்களே, இது சாதாரண கூலி. இப்ப ஒரு ஊழியன் கட்டாயம் 10 மணித்தியாலம் வேலை செய்யணும். அப்ப அவர் அடிப்படை சம்பளம் எவ்வளவு? 3000 ரூபாய். வெரி குட், 3000 அடிப்படை சம்பளம். ஆனால் அவர் 12-15 மணித்தியாலம் வேலை செஞ்சுக்கிறார். இப்ப அடிப்படை சம்பளம் எவ்வளவு? அப்ப 1500 கூட வரும். அதத்தான் 15 மணித்தியாலம் என்ன மொத்தம் 15 தானே, மொத்தம் 15 மணித்தியாலம். அவர் கட்டாயம் வேலை செய்ய வேண்டிய அடிப்படை மணித்தியாலம் எத்தனை? 10 மணித்தியாலம். அதை கழிச்சால் 5 மணித்தியாலம் மேலதிக நேரம் 10 மணித்தியாலம். இல்ல 1500 வரும் மேலதிக நேரத்துக்கு. அதான் ஒரு மணித்தியாலத்துக்கு 300 ரூபாய் படி இல்ல. அப்போ அது எப்படி கணிப்பீடு செய்யணும்னு சொன்னா, மேலதிக நேர கொடுப்பனவ சாதாரண அடிப்படை சம்பள கூலியில 1.5 மடங்கு கொடுக்கும். ஓவர் டைம் பாக்குறாரு இல்லையா அவரு, 1.5 மடங்கு 1.5 மடங்கு கொடுக்கும். அப்போ இவர் சாதாரண கூலி மணித்தியால 300 ரூபாய் இல்லையா? 300 ரூபாய். ஆகவே 1.5 மடங்கு எத்தனை மணித்தியா எவ்வளோ? 300 ரூபாய். அது அடே 300 1.5 மடங்கு ஒரு மணித்தியாலத்துக்கு. ஒரு நாளைக்கு 3000 ரூபாய். அது அடிப்படை சம்பளம் இல்லையா? அது முடிஞ்சுதானே. இப்ப கண்டுபிடிக்கணும் மேலதிக சம்பளம். மேலதிக சம்பளம் அது எப்படின்னு சொன்னால், சட்டம் ஒண்ணு சொல்லுது, மேலதிக நேர கொடுப்பனவு வந்து சாதாரண கூலியில 1.5 மடங்கு. சாதாரண கூலியில எத்தனை மடங்கு? அப்ப எவ்வளவு? எதுல 1.5 மடங்கு? சாதாரண கூலி எவ்வளவு? சாதாரண கூலி ஒரு மணித்தியாலத்துக்கு எவ்வளவு? 300 ரூபாய். 300 ரூபான்னு சொன்னால் 1.5 மடங்கு 1.5 மடங்கு 750 ரூபாய். 700 நல்ல கணக்கு பாக்குறேன் மடையா. ஒரு மடங்கு 300. ஒரு மணித்தியாலத்துக்கு ஒரு மடங்கு 1.5 மடங்கு எவ்வளவு? எவ்வளோடா? 1.5 மடங்கு எவ்வளோ? 1.5 மடங்கு எவ்வளவு? அதுல 150 300 750. சரியானே? நல்லா வருவாயிடா. 450 ரூபாடா. ஒரு மடங்கு 1.5 மடங்குண்டா. சரியானேவா? 1.5 மடங்குண்டா எவ்வளோடா? 450 ரூபா தானடா.
சரி சரி என்னடா சரியா சரி அடே சரி சரி வணங்கிட்டு நான் எழுதி பார்த்துட்டேன் வணங்கிட்டு 300 எனக்கு 300 தர 1.5 100 கீழ் 2 தர எத்தனை 150 சரியா இதுல ஒரு முறை சரி சரி இதுல 3 முறை ஈக்குவல் எவ்வளோ 450 வெரி குட் 450 50 அப்போ Right. எப்போதுமே கட்டாயம் சம்பளத்துல அதாவது சாதாரண கூலி மணித்தியாலத்துல 1.5 மடங்கு என்னவா கொடுக்கணும் நேரடிய நேரம் கொடுக்கணும் ஒரு மணித்தியாலத்துக்கு 1.5 மடங்கு கொடுக்கணும் விளங்கிட்டா இப்போ உதாரணமா பாருங்க இப்போ ஒரு வேட் ஃபைல் ஓபன் ஆகுதா வேட் ஃபைல் இல்ல ஓபன் ஆகல சரி கொஞ்சம் இல்ல ஓபன் ஆகல சரி ஓபன் ஆகும் இப்போ ஒரு எக்ஸல் ஷீட் விளங்குதா ஓவோ சரி பாருங்க இப்போ ஏங்கிற ஒருத்தர் ஒரு நிறுவனத்துல வேலை செய்யறா டைப் பண்ற விளங்குதா பிங்கிற ஒருத்தர் வேலை செய்யறா சிங்கிற ஒருத்தர் டிங்கிற ஒருத்தர் வேலை செய்யறா சரியா நிறுவனத்துல கொள்கை வந்து ஒரு 1 hours வேக் பண்ணால் அவருக்கு 100 ரூபாய் 150 ரூபாய் சம்பளம் கொடுக்கும் எவ்வளவு கொடுக்கும் 150 ரூபாய் கொடுக்கும் 150 ரூபாய் 1 ஹவருக்கு 1 ஹவருக்கு வேலை செஞ்சார் ஆனா ஒரு பேஷண்ட் ஒரு மனிதன் கட்டாயமாக ஒரு நாளைக்கு அவர் என்ன செய்யணும் 10 மணித்தியாலம் ஒர்க் பண்ணணும் அப்போ வேக்கிங் ஹவர்ஸ் எவ்வளோ 10 மணித்தியாலம் சரியா இப்போ ஏங்கிற ஒருத்தர் 1500 ஏங்கிற ஒருத்தர் மொத்தமாக ஒரு கிழமைக்கு 200 ஹவர்ஸ் வேலை செஞ்சுக்கிறார் சாரி 80 ஹவர்ஸ் வேலை செஞ்சுக்கிறார் பிங்கிற ஒருத்தர் 65 ஹவர்ஸ் வேலை செஞ்சுக்கிறார் சிங்கிறவர் 90 ஹவர் வேலை செஞ்சுக்கிறார் டிங்கிறவர் 50 ஹவர் வேலை செஞ்சுக்கிறார் சரியா இப்போ அவர salary calculation பாருங்க A B C D இது வந்து ஒரு வீக்குக்குரியது ஒரு வீக்குக்கு கட்டாயமாக வீக்ல 7 நாளும் என்ன செய்யணும் வேலைக்கு வரணும் அப்படி சொன்னால் ஏட அடிப்படை சம்பளம் எவ்வளவு வாய்க்கும் அப்ப ஏ வந்து 7 நாள் தர 10 மணித்தியால மேனிக்கு வேலை செஞ்சா எவ்வளவு வரும்
70 70. மணித்தேலம் வேலை செஞ்சு பாருண்ணா. அப்ப அவர அடிப்படை சம்பளம் எவ்வளோ? ஓ 70 hours. சரியா? சரியாடாப்பா? விளங்குதா? 70 hours. சரி. ஓகே சொல்லுங்க. அதாவது ஓ ஓ ஓ ஏபிசிடின்னு சொல்லி 4 பேர் இருக்கிறாங்களே, அவங்க கிழமையில 7 நாளும் வேலைக்கு வரணும். ம் சரியா? ஆனால் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் கட்டாயம் வேலை செய்யணும்? ம் 10 மணி நேரம் வேலை செய்யணும். 10. 10 மாத்திரம். 10 மணி நேரத்துக்கு மேல வேலை செஞ்சால் அவருக்கு வந்து என்ன ம் ஓவர் டைம் கொடுப்போம். 1.5 மடங்கு கொடுப்போம். ரைட். இப்போ ஏங்குற நபர் மொத்தமா எத்தனை மணி நேரம் வேலை செஞ்சுக்கிறார்? 80 மணி நேரம். அவர் 7 நாளைக்கு வேலைக்கு வந்து அவர் எத்தனை நாள் எவ்வளவு வேலை செஞ்சுப்பார்? எத்தனை மணி நேரம் வேலை 70 மணி நேரம். 70 மணி நேரம். சோ நான் அவரே இங்க போட்டிக்கிறேன், 70 மணி நேரம் போட்டிக்கிறேன். மேலதிகமா 10 மணி நேரம் வேலை செஞ்சீங்க. அப்போ பாருங்க, இப்ப பாருங்க, நான் இங்க ஒரு ஃபீட் ஒன்று கொடுக்க போறேன். ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு? 150 ரூபா. 70 ரூபா. 150 ரூபா. 150 ரூபா. ஓ 150 ரூபா. அப்ப மொத்தம் இவரு அப்ப அவர் அடிப்படை சம்பளம் எவ்வளோ? 10,500 ரூபா. விளங்கிட்டா? 500 ரூபா. என்ன விளங்குதா? ஓ இப்ப பாருங்க. 150 பேருக்கு. ஓ ம் இப்போ இவர நேரடிய நேரம் எவ்வளோ? 10 மணி நேரம் மீகி. ஓ சரியா? 10 மணி நேரம் மீகி. 10 மணி நேரம். ஓ அப்ப இவர நேரடிய நேரத்துக்கு எத்தனை மடங்கு கொடுக்கணும்? 1.5 மடங்கு கொடுக்கணும். 1.5 மடங்கு. அப்போ ஈக்குவல் 150 கீழ் 100 தர 150. சரியா? சரியாடாப்பா? விளங்குதா விஷயம் என்னண்டு? தர 10 மணி நேரம். அப்போ அதுக்கு எவ்வளவு வரும்? 10 ஹவர்ஸுக்கு 2250 ரூபா வேண்டி வரும். 250. பாருங்க, கால்குலேட்டர்ல அடிச்சு காட்டுறேன். கால்குலேட்டர் விளங்குதா? இப்போ அவர மொத்த ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு கொடுக்குறோம்? 150 ரூபா. என்ன 150? அதற்கு 150 ரூபா. 100 தர 150, 1.5 மடங்கு பார்த்தால் அவர சம்பளம் எவ்வளவு? 225 ரூபா. தர 10 மணி நேரத்துக்கு வேலை செஞ்சீங்க. அப்ப எவ்வளவு? 2250. அதே மாதிரி 250. பி வந்து இப்போ இந்த ஏபிசிடிங்கிற ஒவ்வொருத்தரும் கட்டாயம் எத்தனை மணி நேரம் வேலை செய்யணும்? கட்டாயம் 70 அவர் வேலை செய்யணும். அப்ப பிங்கிற வேலை செய்யணும். கட்டாயம் 10 மணி நேரம் வேலை செய்யணும். ஒரு நாளைக்கு தானே? ஒரு கிழமைக்கு எத்தனை மணி நேரம் வேலை செய்யணும்? அவர் 65. 70 அவர். 70 அவர். ஆனா பி எத்தனை மணி நேரம் வேலை செஞ்சுக்கிறார்? 65. சோ நம்ம அவருக்கு அடிப்படை சம்பளம் எவ்வளவு கொடுக்க போறோம்? அவர் வேலை செஞ்ச மணி நேரத்தை அப்படியே கொடுக்க போறோம். சரியா? அப்போ அவரோட சேலரி வந்து 9750 ரூபாய். ஏன்? அவரு
கட்டாயமா வேலை செய்ய வேண்டிய மருத்துவத்தை என்ன செய்யல அவர் செய்யல. ஆனால் சி எத்தனை வேலை செஞ்சுக்கிறார் 90. அப்போ உங்க எத்தனை மருத்துவம் கொடுக்கணும் 70. மேலதிக தராங்கால் 20. 20. அப்ப நாங்க இதையும் கூட்டி விட்டால் உங்க இவருக்கு 0 தானே, மேலதிக மருத்துவம் இல்ல, சோ 0. அதே மாதிரி டி வந்து எத்தனை மருத்துவம் வேலை செய்யணும் கட்டாயம் 70. ஆனா எத்தனை மருத்துவம் வேலை செஞ்சுக்கிறார் 50. சோ அவருக்கு 50 மருத்துவத்துக்குரிய பேமெண்ட கொடுத்தா சரி. எவ்வளோ 7500 ரூபாய். ஓவர் டைம் இருக்குதா இல்ல 0. சோ இப்போ இவங்களோட டோட்டல் salary எப்படி வரும்டா ஈக்குவல் பேசிக் salary 10,500, அதோட ஓவர் டைமையும் கூட்டினால் வாரது salary. பாருங்க ஒவ்வொருத்தர மொத்த salary வந்துட்டா 12,750, 9,750, 15,000, 7,500. அப்ப இது இவர் என்ன ஒரு நபர் பெற்றுக்கொண்ட மொத்த salary. இப்ப விளங்கிட்டா அடிப்படை சம்பளத்துக்கும் மேலே சம்பளத்துக்கும் வித்தியாசம். ஓகே, இப்ப நோட்ஸுக்கு வருவோம். அதே மாதிரி பாருங்க ஏனைய முஸ்னி இருக்கியா அவன் முஸ்னி போயிட்டான். நிஃப்ராஸ் கேட்கல மெசேஜ் பண்ணியா? அப்படியே நீ அவன் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா கிளாஸ் முடிஞ்சுக்க போற கேட்கலன்னு சொல்லு. இல்ல காணலேன்னு மெசேஜ் பண்ணியா? காணலேன்னு. ரைட், சரி வணக்கப்படுத்துங்க. அடுத்தது பாருங்க ஏனைய மேலதிக கொடுப்பனவு. சரியா? ஏனைய மேலதிக கொடுப்பனவுன்னு சொல்றது நீங்க எல்லாரும் நல்லா விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னென்றால், அந்த சம்பளத்திற்கு மேலதிகமாக, சரியா, சலரிக்கு மேலதிகமாக வேற ஏதாவது கொடுப்பனவு செஞ்சால், உதாரணமாக போக்குவரத்து அலவன்ஸ், டிரான்ஸ்போர்ட் ஃபேர், போனஸ், என்ன போனஸ், அதே மாதிரி சம்பளத்துக்கு மேலதிகமாக என்னவெல்லாம் கொடுக்குறாங்களோ அதெல்லாம் என்ன செய்யணும் கட்டாயம் செய்யணும். அந்த வந்த அடிப்படை சம்பளம் பிளஸ் மேலதிக நேர கொடுப்பனோட என்ன செய்யணும், அதையும் கூட்டணும். அதுல அதே மாதிரி ஒன்றுதான் வைத்திய அல்லது ஏனைய விசேட கொடுப்பணும். உதாரணமா பாருங்க, அதே இதுல அதே நபருக்கு, சரியா, அதே நபருக்கு இப்படி ஒன்று கொடுக்குறான். எப்படி டிலீட் எப்படின்னா எல்லாத்துக்கும் மாதாந்தம் டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் 2,000 என்ன செய்யறான் கொடுக்குறான்னு சொன்னால் எல்லாத்துக்கும் என்ன செய்யும் 2,000. எல்லாத்துக்கும் என்ன செய்யும் கொடுக்கணும். அதே மாதிரி சொல்றான் மெடிக்கல் அலவன்ஸ் ஒவ்வொரு ஊழியர்கள் தரத்தை பொறுத்து மாற்றம் அடையுன்னு சொல்றான். ஏக்கு மெடிக்கல் அலவன்ஸ் 3,000, பிக்கு மெடிக்கல் அலவன்ஸ் 1,500, சிக்கு மெடிக்கல் அலவன்ஸ் 3,000, டிக்கு மெடிக்கல் அலவன்ஸ் 1,500 சொன்னால் நீங்க அவன் தாரத்தை அப்படியே பார்த்து செய்ய வேண்டியதுதான், எழுத வேண்டியதுதான், பதியணும். இப்ப அவர டோட்டல் salary என்ன, அடிப்படை சம்பளம் பிளஸ் மேலதிக நேர கொடுப்பனவு பிளஸ் டிரான்ஸ்போர்ட் பிளஸ் மெடிக்கல் அலவன்ஸ், மூணையும் கூட்டினால் வார salary அவர மொத்த salary, அவர் பெற்றுக்கொள்கின்ற மொத்த salary. விளங்கிச்சா? என்ன அடிப்படை சம்பளம், என்ன மேலதிக நேரம், அடிப்படை சம்பளம், மேலதிக நேர சம்பளம்,
அடுத்தது டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் போக்குவரத்து கொடுப்பனவு, அதே மாதிரி மெடிக்கல் அலவன்ஸ். இது எல்லாத்தையும் கூட்டி வாரதுக்கு பேரு மொத்த சம்பளம். விளங்கிட்டா? ரைட். விளங்கிட்டா? ஓ விளங்கிட்டு. ஹோமன் சார் இப்படி எக்கனாமிக்ஸுக்கு விளங்கப்படுத்தினேன் எவ்வளவு இல்லை செய். உங்களுக்கு எக்கனாமிக்ஸ்ல அவர் எப்படி செய்யறார்? அவர் பிளாக் போர்டு வச்சு கையில விளங்கப்படுத்த கஷ்டமாயி செய்ய வழி இல்ல. ஓராக்களுக்கு எந்த மாதிரி தான் செய்யணும், இல்லாட்டி அதுவும் நடக்காம போயிரும். ஓகே ஹை. அப்ப இது உங்க விளங்கிட்டு தானே? அடுத்தது பாருங்க. அப்போ மேலதிக கொடுப்பனவு சரி, ஏனைய மேலதிக கொடுப்பனவுகள் சரி, வைத்திய அல்லது ஏனைய விசேட கொடுப்பனவுகளும் சரி. அதே மாதிரி பாருங்க, ஊழிய சேமலாப நிதி பங்களிப்பு. நாங்க இது ரெண்டையும் கொஞ்சம் கீழே பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். டோன்ட் வரி, நான் அதை நான் உங்களுக்கு தெளிவா சொல்லித்தரேன். சரியா? இல்ல ஓகே, நம்ம அதையும் பார்த்துட்டு போயிருவோமே. ETF EPF ETF EPF then. இப்போ EPF சொல்றது சரியா? EPF சொல்றது இதுல EPF ஒன்று இருக்குது, ETF ஒன்று இருக்குது. தெரியுமா? இதுல ரெண்டு விஷயங்கள் ஒன்று இருக்குது. EPF ஒன்று இருக்கு, ETF ஒன்று இருக்கு. அதுல EPF வந்து கம்பெனியும் பே பண்ணும், அதே மாதிரி எம்ப்ளாயியுமே என்ன செய்வார்? எம்ப்ளாயிண்டா ஊழியர், அவரும் பே பண்ணுவார். வாங்கிட்டா? ஊழியர் பங்கு மீக்குமாயிடு. அதுல ஊழியர் பங்கும் இருக்கும், அதே மாதிரி கம்பெனியோட பங்கும் என்ன செய்யும்? ஹோமன் சார் வழங்கலே கதைக்குது. இப்ப விளங்குதா தம்பி? விளங்குதா பேசுறேன்? ஹலோ.